எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். ஒய்ஃபு கிட்ட கிளாஸ் செட்னால உங்களுக்கு சண்டை வருதா? வாங்க ஒரு சிம்பிளா ஒரு கிளாஸ் செட் எப்படி பண்ணலாம்? இது என்னலாம் பண்ணலான்றத பத்தி பார்க்கலாம். ஹிடன் ட்ரெஸ்ஸிங் நோட். நீங்க ட்ரெஸ்ஸிங் நோட் வந்து நம்ம வார்ட்ரோப்லயே வந்து ஹிடனா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டோரேஜ் பிளேஸ வந்து நீங்க சேவ் பண்ணலாம். ஓல்டு வார்ட்ரோப் மாரி நீங்க மிரர் வந்து பார்த்தீங்கன்னா, டோர்ல பிளேஸ் பண்ணாம புல் அவுட் மிரர் யூஸ் பண்ணுங்க. உங்க சாரீஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹேங்கிங் ரேக்ல நீங்க ஸ்டோர் பண்ணாம புல் அவுட் ட்ரே போடுங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியா அக்சஸபிளா இருக்கும். செகண்ட் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு ட்ரே யூஸ் பண்ணுங்க. சீக்ரெட் லாக்ஸ் பண்ணுங்க. சீக்ரெட் லாக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்க ஜுவல்ஸையும் உங்க மணியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சேஃபா வச்சுக்கலாம். நீங்க முடிஞ்ச அளவு உங்க வார்ட்ரோப்ல வந்து அக்சஸரி யூஸ் பண்ண பாருங்க. ஏன்னா நீங்க அக்சஸரில கம்பார்ட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்க காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், கேட்ஜெட்ஸ் ஐட்டம்லாம் நீங்க அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேரி பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ராய்ஸ் பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது கிளாஸ்னால உங்க ஒய்ஃப் கிட்ட வர சண்டை மட்டும் முடியும். இந்த மாதிரி ஐடியாஸ்க்கு உங்க வார்ட்ரோப்ல டிசைன் பண்ற ஐடியாஸ்க்கு நம்மள பேஜ ஃபாலோ பண்ணுங்க.